வருஷமாக பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்திபன் அவர்கள் இப்படி ஓப்பனாக பேசிட்டாரேன்னு அவர் சொன்னதை கேட்டு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. பாக்யராஜனுடைய உதவியாளரான பார்த்திபன் புதிய பாதை என்கிற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் மற்றும் நடிகராக அறிமுகமானார். முதல் படத்திலேயே தேசிய விருதும் வாங்கினார். வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிப்பது பார்த்திபனினுடைய வழக்கம். பல புதிய முயற்சிகளை பரிசோதனை முயற்சிகளை இவர் தனது படங்களில் செய்து பார்த்திருக்கிறார். அதில் தோல்விகளை கண்டாலும் கூட துவண்டு போனதே கிடையாது. ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் மீண்டும் பரிசோதனை செய்து முயற்சிகளை செய்து அவர் இப்போ வரைக்குமே ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கார். தனுஷ் இயக்கி நடித்திருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக பார்த்திபன் நடிச்சிருந்தார். இந்த படம் வெளியான நிலையில் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருது. இந்நிலையில் செய்தியாளரிடம் பேசிய பார்த்திபன், எனக்கும் தனுஷுக்கும் நீண்ட நாள் பழக்கம் மட்டுமல்ல, நீண்ட கால உரசலும் இருக்குது. 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் அந்த மன்னன் வேடத்தில் தனுஷ் நடிப்பதாக இருந்தது. ஆனால் நான் நடித்தேன். அதேபோல் வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் படத்தில் முதலில் நான் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியது. ஆனால் தனுஷ் நடித்தார். அதேபோல் வெற்றிமாறன் இயக்கிய சூதாடி படம் 5 நாட்கள் ஷூட்டிங் நடந்து நின்று போய்விட்டது. இப்படி எனக்கும் தனுஷுக்கும் சில உரசல்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஈடுகட்டுவது போல இட்லி கடை படத்தில் நடிக்கும்படி தனுஷ் என்னை கேட்டபோது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனது கதாபாத்திரம் சின்னதாக இருந்தாலும் அதன் முடிவு நல்லாவே இருந்துச்சு. என்னை ரசிகர்கள் வில்லனாக பார்க்கறது கிடையாது. நானும் ரவுடிதான் படத்தில் நான் வில்லனாக இருந்தாலும் ரசிகர்கள் என்னை அப்படி பார்ப்பதே கிடையாது. அதனால்தான் அந்த படத்தில் என்னை ரசிகர்கள் ரசித்தாங்க. மக்கள் மத்தியில் என் மீது அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அதுதான் இட்லி கடை படத்திலும் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. தியேட்டரில் கைதட்டலும் கிடச்சிருக்குதுன்னு பேசியிருக்கார். இப்போது பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பறந்துட்டுருக்கு. எடுத்த எடுப்பிலேயே எனக்கும் தனுஷ் அவர்களுக்கும் நீண்ட நாட்களாக மோதல் இருக்குது, உரசல் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதுமே, என்னடா இது மனுஷன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தாங்க. அப்போ தான் இவர் இப்படி தனக்கு கிடைத்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்க, அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தனக்கு கிடைக்க அப்படின்னு மாறி மாறி இருந்திருக்குன்னு அவர் சொன்னது மிகப்பெரிய அளவில் இப்போது எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.